நம்ம ஒரு குயிக்கான ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து வெந்தயம், அப்புறமா கடுகு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக கடுகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸ்மெரி வீட்டிலே வந்து ரோஸ்மெரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாதாமும். ஸோ ஒரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹேர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கரிஞ்சீரகம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வேப்பங்கொழுந்து அதெல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். ஓகே, பாதாம். ஸோ மை டாட்டர் இஸ் ஹெல்பிங். ரோஸ்மெரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சிடுங்க, நல்லா போட்டு அரைச்சிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நான் கொஞ்சமாக வந்து இது வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் வந்து பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு நிமிஷம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் சொல்கிறது மறந்துட்டேன். ஸோ லவங்கம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து லவங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட ஷைனிங்னஸ் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ தட் லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அரைச்சிட்டு ஆயிலில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். நவ் யூ புட் இட் பூஜி. Press it like this. You should press like this. Slowly. 4. Yes. எஸ், குட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஃபைனான ஒரு பொடியாக ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பாயில் பண்ணவே கூடாது. பாயில் பண்ண என்ன ஆகுனாக்கா அதோட ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடரை வந்து கொஞ்சம் நேரானே கூட இருக்கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து இந்த பவுலில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து யூ புட் இட் லைக் திஸ். Yes. Okay. Enough. Leave it. You take that and yes. Put it in one bottle. Okay, you happy? So இது வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுட்டு பிறகு நம்ம வந்து இதை வந்து பாயில் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து விட்டுடணும். ஆயில் வந்து ஊற வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு கொடுத்தாலும் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண போகாதீங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டு டிப்பு. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகும்னாக்கா இது வந்து கரிஞ்சீரகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட கலரை வந்து பிளாக்னஸ் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆயில் போட்ட உடனே வந்து ஒரு வாரம் வந்து அப்படியே வந்து விட்டுடணும். அது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரெல்லாம் வந்து கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெல்லி ரிசல்ட் வந்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் ஊற்றுவேன். நிறைய வந்து ஊற்றுது வேணாம். இது ஒரு 2 days வந்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ சூப்பராக வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். ஒரு 2 days வந்து விட்டுட்டு பிறகு நம்ம இப்போ வந்து பண்ணக்கூடாது. 2 days விட்டுட்டு பிறகு தான் நம்மளுக்கு வந்து நெல்லி ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கலர் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். சூப்பராக இருக்கும். அப்போ ஹேர் ஆயில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 2 நாள் பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா பாருங்கள் அடிப்பகுதியில் எல்லாமே வந்து
இந்த மாதிரி வந்து தங்கிட்டு இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி குலுக்குனா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒன்றா சேரும். ஸோ இல்லைன்னா அப்படியே வச்சு நம்ம வந்து காலையில் எவ்ரி மார்னிங் வந்து நம்ம தடவிக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெட் பாத்துக்கு முன்ன வந்து ஒரு 2 hours முன்ன வந்து தடவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் பேக் பவுட்ரு வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து அவ்வளோ நெல்லுது. ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கற்பூர வெள்ளித்தழை, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆமுதம் இலை அது வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஹென்னா, அப்புறமா வேப்பங்கொழுந்து, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மூலிகைங்க வந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை, ஆமுத இலை, கற்பூரவள்ளி, வேப்பங்கொழுந்து, அண்ட் தென் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸு, லெமனோட ஒரு லெமன் இருக்கும் இல்லையா அது லீவ்ஸு, அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோவா லீவ்ஸு. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறேன். இது என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹேர் பேக் மாதிரி போடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கோவா லீவ்ஸு. ஸோ அவ்வளோ ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இது ஆட் பண்ணி பொடி மாதிரி வந்து அரைச்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ ஒன்ஸ் வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பொடி மாதிரி வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொடி மாதிரி வந்து அரைச்சிக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் வந்து போட்டுட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஜல்லடை பிடிக்கணும். ஸோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா நரான்னு அப்படியே இருக்கும். ஜல்லடை கண்டுபிடி இல்லைன்னா இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடரை வந்து அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்றேன்.